தமிழ் சினிமாவில் பக்ஸ் என்று அறியப்பட்ட பகவதி பெருமாளை ஒரு நடிகராக நம்மில் பல பேருக்கு தெரியும். 2012ஆம் ஆண்டு நடுவுல கொஞ்சம் பக்கத்த காணும் திரைப்படத்தில் விஜய் சேதுபதியின் நண்பராக பக்ஸ் என்ற கதாபாத்திரத்தில் நடித்து அசத்தி இருந்த பகவதி பெருமாள் பின் நாட்களில் தமிழ் சினிமாவில் பக்ஸ் என்றே அடையாளம் காணப்பட்டார். தனது முதல் திரைப்படத்திலேயே சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி பின் ஒரு கண்ணியும் 3 களவாணிகளும், இன்று நேற்று நாளை, 4 போலீஸும், நல்லா இருந்த ஊரும், பிச்சைக்காரன், 96, சீதக்காதி, சூப்பர் டீலக்ஸ் என தமிழ் சினிமாவில் 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் வில்லன் மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்து அசத்தி இருந்தார். நடிகர் பகவதி பெருமாளை பொறுத்தவரை ஒரு நடிகராக உருவாவதற்கு முன்பு ஒரு உதவி இயக்குனராக பல திரைப்படங்களில் பணியாற்றி இருக்கிறார். ஆரம்பத்தில் இயக்குனர் கார்த்திக் ரகுநாத்திடம் உதவி இயக்குனராக பணியாற்றி வந்தவர். பின் கௌதம் மேனனின் காக்க காக்க திரைப்படத்திலும், இயக்குனர் என் கிருஷ்ணாவின் சில்லுனூறு காதல் திரைப்படத்திலும் உதவி இயக்குனராக பணியாற்றி கொண்டிருந்தார். பின் இயக்குனர் பாலாஜி தரணிதரனின் அறிமுகம் இவருக்கு கிடைக்க அவரே தனது நடுவுல கொஞ்சம் பக்கத்த காணும் திரைப்படத்தின் மூலம் பகவதி பெருமாளை ஒரு நடிகராக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தினார்.